கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் ஞாயிற்றுக்கிழமை எப்படிங்க போச்சு உங்களுக்கு? மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீ தனியே இல்லை, நான் உனக்காக யுத்தம் செய்வேன் என்று கூறுகின்றார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னோடு கூட இருக்கின்றேன், கலங்காத, நான் பார்த்துக்கிறேன், உனக்காக நான் இருக்கேன், நீ தனியே இல்லை, நான் உனக்காக யுத்தம் செய்வேன் என்று வாக்கு கொடுத்திருக்கின்றார். மகளே மகனே, கலங்காத, உற்சாகமாறு. ஒவ்வொரு நாள் செப்பத்தில் சொல்லக்கூடிய விஷயம் இதுதாங்க. எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, பார்த்துக்கலாம். எது நடந்தாலும் சரி, ஆண்டவருக்கு முன்பாக நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க. அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படி நான் உன்னோடு இருக்கின்றேன். எரேமியா 1:19 சொல்லக்கூடிய அழகான வார்த்தைங்க. அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், பார்த்தீங்களா, ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னோடு இருக்கின்றேன். வேறு என்னங்க வேணும்? நமக்கு எந்த ஆபத்து, எந்த பிரச்சனை வந்தாலுமே சரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு முன்பாக இருக்கின்றார். எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் சரி, ஆண்டவர் நீங்கள் இருக்கீங்க, என்னை பத்திரமா பார்த்துக்கோங்க, உண்மையை நான் நம்பியிருக்கேன்னு சொல்லி செபிங்களா, நிச்சயமாய் நமக்கு எந்த பிரச்சனையும் வராமல் பத்திரமா பார்த்து பாருங்க. இதோ நான் உன் பக்கத்தில் உன் அருகில் இருக்கின்றேன், கலங்காத அப்படின்னு சொல்லிட்டுருக்கார்ல. இன்றைய நாள் ஒரு முக்கியமான நாள் அப்படின்னு சொன்னோம். என்ன அந்த முக்கியமான நாள் அப்படின்னா, என் மனைவிக்கு பிறந்த நாள். ஸோ இன்று போல் என்றும் அவன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக இருக்கணும், எந்த பிரச்சனையும் இல்லாமல், நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமான உடல்நலத்தை கொடுங்கன்னு சொல்லி கேட்க போகிறேன். ஏசப்பா கிட்ட புவனேஸ்வரி பேரை ஜபிச்சுக்கோங்க. என் மனைவி எப்போதும் ஆரோக்கியமாக இருக்கணும், எந்த பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி ஜபிச்சுக்கோங்க. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். தினம் ஒரு ஜபங்களின் சார்பாக, உங்களுடைய சார்பாகவும் நான் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த நாள் நல்லபடியாக போச்சு தாங்க சொல்லணும். ஸோ ஆண்டவருக்கு நன்றியை சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிச்சயமாகவே உன்னோடு இருக்கின்றேன், கலங்காத. இன்றைய நாளில் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் இது தான். கலங்காத, பயப்படாத, நான் உன் கூட தான் இருக்கேன், எதை பற்றி நீ இது பண்ணாத, பார்த்துக்கலாம், உன் கரம் எங்கள் மேல் எப்போதும் இருப்பதாக ராஜான்னு சொல்லி ஜெபிக்க போகிறோம். ஆகவே தேவ பிள்ளைகளே, பயப்படாதிருங்கள், நிலைத்து நின்று ஆண்டவர் செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பார்த்தீங்களா, நிலைத்து நின்று ஆண்டவர் செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் என்றார். கோபம் கொள்ளாமல் ஒற்றுமையாக சமாதானமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவரத்தில் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையை உயர்த்துங்கப்பா, நோய் நொடி இல்லாத ஒரு ஆரோக்கியமான உடல்நலத்தை தரணும்னு சொல்லி கேட்கலாமா? இன்றைய நாள் இயேசப்பா கிட்ட நிச்சயமாய் கொடுக்க போக்கின்றார். அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கின்றார். துதியுங்கள், ஜெபியுங்கள், தினந்தோறும் வேதத்தை வாசியுங்கள், ஒற்றுமையாக இருக்கணும்ப்பா. முதலாவது ஜெபிக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, நோய் நொடி இல்லாத ஒரு ஆரோக்கியமான உடல்நலத்தை கூட சொல்லி கேட்கலாமா? நிச்சயமாக கொடுப்பாருங்க. ஒவ்வொரு குழந்தை செல்வங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம், ஒவ்வொரு குடும்ப உறவுகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, மருத்துவமனையில் இருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் அவங்க நோயெல்லாம் சுகம் பெற்று வீடு திரும்பணும்னு சொல்லி கேட்க போகிறாங்க. கண்டிப்பாக ஜெபிக்கலாம். இன்றைய நாள் ஜெபம், ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. அன்புள்ள ஆண்டவரே, இன்றைய நாள் என் மனைவிக்கு பிறந்த நாள், எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் ஆரோக்கியமான உடல்நலத்தை தர வேண்டும் என்று கேட்குறேன்ப்பா. எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று கேட்குறேன்ப்பா. உம்முடைய ஆசீர்வாதம் கரங்கள் எப்பொழுதும் எங்கள் மீதும், எங்கள் குடும்பத்தின் மீதும், என் மனைவி மீதும் எப்போதும் இருப்பதாக ராஜா. அன்புள்ள ஆண்டவரே, எங்களுக்காக எல்லா யுத்தங்களையும் நடத்துகின்றவராக உம்மை சோத்தரிக்கின்றனப்பா. நீரே எங்களை தற்காக்கின்றவர், என் கேடம், என் பல துருக்கம். ஆண்டவரே, எங்களோடு வழக்காடுகின்றவர்களோடு வழக்காட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. எங்கள் பிள்ளைகளை எல்லா தீமைகளிலிருந்தும் ஆபத்திலிருந்தும் பாதுகாத்து கொள்ளும் தகப்பனே. போராட்டங்களின் நடுவே எங்கள் உள்ளத்தை விசுவாசத்தினாலும் சமாதானத்தினாலும் நிரப்புவீராக. எங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது போகட்டும் அப்பா. எல்லா தாக்குதலையும் வல்லமைக்கு சாட்சியாக மாற்றிடுவீராக. எங்கள் சமாதானத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று கேட்கிறோம்ப்பா. பலத்த கரத்தின் மேல் நம்பிக்கையாக இருக்கவும் எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்கள் வாழ்க்கை பரிசுத்த நாமத்திற்கு மகிமை கொண்டு வருவதாக ராஜா. இந்த ஜெபத்தை
கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கு எந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துடாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டு நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. எல்லோரையும் பத்திரமா பார்த்துக்கோங்கப்பா. உடல் தெம்ப கொடுங்க, மன தைரியத்தை கொடுங்க வேண்டும் என்று கேட்குறேன்ப்பா. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொல்லியிருக்கீங்கப்பா. உங்களுடைய சமூகத்தின் முன்பாக நாங்கள் நல்லபடியாக நடக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. நல்ல சிந்தனையும் நல்ல உடல் வலிமையும் தெம்பும் தர வேண்டும் என்று கேட்குறேன்ப்பா. படித்து முடித்து இன்னும் வேலைக்காக காத்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு இளைஞர்கள் இளம் பெண்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு ஏற்படுத்த தர வேண்டும் என்று கேட்குறேன்ப்பா. நல்ல சிந்தனை கொடுங்கப்பா. பாவத்தினால் தள்ளப்பட்டிருக்கின்றவர்கள் அதிலிருந்து வெளிவர வேண்டும் என்று கேட்குறேன்ப்பா. ஒவ்வொருவரையும் நோக்கி பாருங்கப்பா. கண்ணீரும் கவலையுமா ஜெபிக்கின்ற வேலையில் நிச்சயமாக நீர் கண்ணீரை தொடப்பீர், கவலையெல்லாம் அகற்றி போடுவீரேன் நம்புகிறேன்ப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்கன்னு சொல்லி கேட்குறேன்ப்பா. குடும்ப உறவுகள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல்.